வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம். அத்தியாயம் 19. இவளை பார்த்த பதட்டம், அது மட்டுமல்ல பழைய நினைவுகள் வரிசையாக வர மொத்தத்தையுமே மறந்திருந்தான். வீட்டில் வைஷ்ணவியின் பிறந்த நாள் சுத்தமாகவே ஞாபகத்தில் இல்லை. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்தவன் அப்படியே இருக்கையில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்து விட்டான். இவனுடைய செக்ரட்டரி மீராவிடம் கூட யாரையும் இனி உள்ள விடாத, என்னை தொந்தரவு செய்யாத என சொல்லிவிட்டு அமர்ந்திருக்க, அவளுமே சரி என சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தாள். 8 மணி எனும்போது தான் மெல்ல கண் விழித்து பார்த்தான். நேரத்தை பார்த்தவன் பிறகு மெல்ல புறப்பட்டான். அதே நேரத்தில் இங்கே வீட்டிலோ வைஷ்ணவியின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. அர்ஜுன், அவனுடைய தாயார் நந்தினி, ஜெகன், தாத்தா மற்றும் அங்கு வேலை செய்யும் அனைவருமே ஒன்று கூடியிருக்க அவளுடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். பெரிய கேக் ஒன்றை கொண்டு வந்து பிறந்தநாள் பாடலை பாடி கேக் வெட்டி அங்கிருந்த அனைவருக்கும் கொடுத்து வேறு ஒரு மனநிலையில் இருந்தாள் வைஷ்ணவி. அத்தனை மகிழ்ச்சி அவளுக்குள். புத்தம்புது ஆடை அணிந்து அங்கிருந்த அனைவரும் முகத்திலும் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்தபடியே கண் கலங்க நின்றிருந்தாள். இதுபோல ஒரு நிகழ்வு இவளுடைய வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. பிறந்த நாளை என்ன என்று தெரியாத போது பிறந்த நாளையா கொண்டாடப் போகிறார்கள்? அதிலும் பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரையிலுமே ₹1 சாக்லேட் கூட யாருக்கும் கொடுத்தது இல்லை. தன்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கு என்று அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்தாள் வைஷ்ணவி. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வேறு ஒரு கனவு உலகத்தில் சஞ்சரிப்பது போலதான் தோன்றியது. அத்தனை மகிழ்ச்சி அவளிடத்தில். வந்திருந்த ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கிஃப்டாக இவளிடம் நீட்ட, தாத்தாவோ இவளுக்கு தங்கத்தினாலான 2 பவுண்ட் செயினை பரிசளித்தார். பார்த்தவளுக்கு அத்தனை அதிர்ச்சி. வேண்டாம் தாத்தா, உங்கள் அன்பு போதும். இதுவே என்ன அத்தனை சந்தோஷப்பட வைக்குது. நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்து கூற கேட்கும் நிலையில் அவர் இல்லை. நீ என் பேத்திம்மா, உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன்? இதை கட்டாயமாக வாங்கித்தான் ஆகணும், மறுக்கக்கூடாது நந்தினி. நந்தினி, இதை கழுத்தில் போட்டு விடு என்று சொல்ல கொடுங்கப்பா என்ன மாட்டி விட்டார். நீ இந்த வீட்டு பொண்ணு வைஷ்ணவி. நியாயமாக வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே உனக்கும் சொந்தம்தான். இது உரிமைப்பட்ட இடம். இப்படியெல்லாம் தயங்கக்கூடாது. இல்லை சித்தி, நகையெல்லாம் வேண்டாம். எப்படினாலும் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்பா கூட போக போகிறவ தானே. நீ அப்பா கூட போனாலும் இந்த வீட்டு பொண்ணு தானே, அது மாற போகிறது இல்லைல்ல. பேசாமல் இருக்கணும். இன்றைக்கி சந்தோஷமாக இந்த கொண்டாட்டத்தை அனுபவி என்று சொன்னவர் பிறந்தநாள் முடியவும் அனைவருமே இரவு விருந்தை மகிழ்ச்சியாக உண்டனர். பாரு, இந்த பாலா அவ்வளவு தூரம் சொல்லியும் வரல. தாத்தா குறைவிட்டு கொள்ள ஏதாவது முக்கியமான மீட்டிங்காக இருக்கும்பா. உங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியும்ல. 4 5 ஸ்டார் ஹோட்டலை வச்சுருக்கிறவனுக்கிட்ட வச்சுருக்கிறதுனா சும்மாவா? ஒவ்வொரு இடத்துக்குமே போகணும். அங்கே ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு அவன் தானே போய் நிற்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது. இதில் பத்தாததுக்கு அந்த மாலும் நம்மளோடது தான். அங்கே ஆஃபீஸ் ரூம் வச்சுக்கிட்டு அங்கே வேலை முடியவும் ஒவ்வொரு இடத்தையும் கிளம்பி போய் பார்க்கணும். அவனுக்கு உட்கார கூட நேரம் இருக்கிறதில்ல. நமக்கே தெரியும் தானே. பிறகு அவங்ககிட்ட கோச்சுக்கிட்ட என்ன ஆக போகுது? எப்படியும் நைட் வீட்டுக்கு வருவான்ல, அப்போ பேசிக்கலாம் என்று சொல்ல இவளுக்குமே சற்று ஆர்வம்தான். பாலா வந்து வாழ்த்து எப்படி கூறுவான்? தனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வருவானா? அப்படி வந்தால் என்னவாக இருக்கும்? மற்றவர்கள் கொடுக்கும்போது பெரியதாக எந்த ஆர்வமும் இல்லை. கடமைக்காக வாங்கி ஓரத்தில் வைத்து இருந்தால், ஆனால் பாலா என்ன தரப்போகிறான் என்கின்ற ஆர்வம் மட்டும் மனதிற்குள் இருந்தது. இரவு 8 மணிக்கு வீட்டில் நுழைய பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்து அவரவர் புறப்பட்டு சென்றிருந்தனர். அர்ஜுன் கூட இவளுக்கு பெரிய ஒரு அழகான டெடிபியர் பரிசளித்து சென்றிருந்தான். ஏஞ்சல், அழகான பொண்ணுங்களுக்கு டெடிபியர்னால் ரொம்ப உயிராம். நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இதை தேடி பிடிச்சி வாங்கினேன். இது என்னோட கிஃப்ட். இது எப்பவும் உன் பக்கத்தில் இருக்கணும். இனி தூங்கும் போதெல்லாம் இதை நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கலாம். உனக்கு கல்யாணம் ஆகிற வரை கிண்டலாக சொல்லிக்கொண்டு விட்டு செல்ல சிரித்தபடி வாங்கி வைத்திருந்தாள். அர்ஜுன் சிரித்தபடியே வைஷ்ணவியிடம் பேச வைஷ்ணவியும் அதற்கு பதில் சொல்வது போல சிரித்து கொண்டிருக்க இதை கவனித்த தாத்தாவின் மனதிற்குள் வேறு ஒரு ஆசை குமிழியிட்டது. 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, பொருத்தமாக இருக்கிறாங்க. இந்த அர்ஜுனுக்கு ஏன் நம்ம வைஷ்ணவியை கேட்கக்கூடாது? மனதிற்குள் தோன்ற அவரையும் அறியாமல் ஒரு புன்னகை. அர்ஜுனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் பிரச்சனையே இருக்காதே. பேத்தி கடைசி வரைக்கும் தங்களுக்கு அருகிலேயே இருந்து கொள்வாளே. நினைத்த நேரத்தில் வந்து பார்த்து கொள்ளலாம். தூரமாக எங்கேயும் சென்று பார்க்கவும் தேவையில்லை. இப்படியாக மனக்கணக்கு போட ஆரம்பித்தார் தாத்தா. இது எதுவுமே தெரியாமல் அர்ஜுனோடு சேர்ந்து பேசி கொண்டு இருந்தாள் வைஷ்ணவி. அன்றைக்கு அனைவரும் புறப்பட்டு சென்ற பிறகுதான் பாலா வந்தது. வழக்கம் போல சாதாரணமாக உள்ளே வர நந்தினி தான் கோபித்து கொண்டார். என்னடா அவ்வளவு தூரம் சொன்னேன், அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சீக்கிரமா வா, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வான்னு. நீ ரொம்ப அசால்ட்டாக 8 மணிக்கு வர. அத்தை, நிறைய வேலை, கொஞ்சம் குழப்பம், அதனால தான் வரலை. சரி, கிஃப்டாவது வாங்கிட்டு வந்தியா இல்லையா? ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். போடா, நான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன். ஏன் இப்படி இருக்கிற என்று தெரியல.
அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? என்று சொல்ல, சரி அத்த நான் போய் தூங்க போறேன். நான் வரும்போது சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி நகரப் போனவனை பிடித்து நிறுத்தினார். நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இரு வைஷ்ணவி இங்கே வா என்று அழைக்க இன்னமும் கூட புதியதாக அணிந்திருந்த உடையை கழட்டி இருக்கவில்லை. இந்த ட்ரெஸ் தான்டா நான் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்குதா? அத்தை நீங்கள் எடுத்தது நல்லா தான் இருக்கும். என்ன கேள்வி இது? இதுக்கெல்லாமா கூப்பிட்டு காட்டுவீங்க? சின்ன குழந்த மாதிரி சமயத்தில் நடந்துக்கிறீங்க. சரி சரி அது போகட்டும். வைஷ்ணவிக்கு விஷ் பண்ணிட்டு போ. என்ன என்று யோசித்தவன், சாரி சாரி பிறந்தநாள் இல்லை மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ வைஷ்ணவி. இந்த நாள் போல் என்றைக்குமே சந்தோஷமாக இரு என்று சொல்ல கண்கள் கலங்கியபடி தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னபடியே நகர, போடா நீ பேசுகிறதும் சரியில்லை, அந்த பொண்ணு சொன்னதும் சரியில்லை, நான் போகிறேன். நான் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போய் தூங்க போகிறேன். நீயும் போமா, போய் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கு என்று சொல்லிவிட்டு நகர, சரி என தலையாட்டியவள் வேகமாக படியேற ஆரம்பித்தாள். பின்னோடு சென்றவன், என்ன வைஷ்ணவி கோச்சிக்கிட்டியா பர்த்டேக்கு வரலைன்னு என்று சொல்ல, நான் யார் சார் உங்களை கோச்சிக்கிறதுக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஏதோ ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக இதோ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்று இருக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை என்று சொன்னபடியே அவளுடைய அறைக்குள் நுழைய இவனுமே பின்னோடு வந்தான். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? என்ன பிரச்சனை? ஏதாவது வருத்தப்பட்டியா? நான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் தரல, என்ன கோச்சிக்கிட்டியா என்ன? நான் தான் யாருன்னு கேட்டேனே. எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது, ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு சார். அதுதான் உண்மை. லைஃப்பில் இது வரைக்கும் என்னோடய பிறந்தநாளை நான் கொண்டாடினதே கிடையாது. ஏன் பிறந்தநாள் என்னைக்குன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கே போய் கொண்டாடுறது? கொண்டாட்டம் எல்லாமே கனவாக தான் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது கூட யாரோட பிறந்தநாளுக்கும் போனது கிடையாது. ஒரு வேளை நான் அங்கே போய் அவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சாக்லேட் கொடுத்து திரும்பி என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, உன் பிறந்த நாளைக்கு என்றைக்குமே எதுவும் தரமாட்டியான்னு கேட்டுருவாங்கன்னா, அதனாலேயே எந்த பிறந்த நாளைக்கும் நான் போனது கிடையாது. என் பிறந்தநாள் சொல்லி யாரையுமே அழைச்சது கூட இல்லை. இப்படித்தான் என்னோடய லைஃப் போய்கிட்டு இருக்குது. எனக்கு இன்றைக்கி இது எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. இங்கே பணத்துக்காக தான் நான் நடிக்க வந்தேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் இது எல்லாமே பொக்கிஷமான நேரம், தருணங்கள் ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கும். ஐம் சாரி வைஷ்ணவி, நிஜமாக நான் இதை எதிர்பார்க்கல. இன்றைக்கி உனக்கு பிறந்தநாள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா எதுக்காக வரணும்னு தான் நினச்சேன் என்றவன் அருகே பார்க்க, அங்கே வரிசையாக இவளுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அடுக்கி வைத்திருக்க, என்ன இது இதெல்லாம் என்று கேட்க, எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த கிஃப்ட்டு. இந்தாங்க சார் என்று கழுத்தில் இருந்த செயினை கழட்டி நீட்டினாள். இது தாத்தா எனக்காக கொடுத்தது. கையில் பிரேஸ்லெட் கூட புதியதாக இருக்க அதையுமே கழட்டி நீட்டினாள். இது சித்தி கையில் போட்டு விட்டாங்க. கோல்டு எனக்கு வேண்டாம். இதெல்லாம் பெருசு கிடையாது தான், ஆனால் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இங்கிருந்து போகும்போது இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டலாம் போக மாட்டேன் என்று சொல்ல சட்டென்று கலட்டி நீட்டினாள். தாத்தா எங்கன்னு கேட்பாங்க. அதே போல தான் அத்தையும். கழுத்தில் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, போகும்போது பார்த்துக்கலாம். இது உனக்காக உன்னோட பிறந்த நாளைக்கு கொடுத்த கிஃப்ட், பத்திரமா வச்சுக்கோ. இது உன்னோடது தான். ஐம் சாரி, உனக்கு எந்த கிஃப்ட்டும் நான் வாங்கிட்டு வரலை. இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது. நீ சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. உனக்கு நான் நல்ல கிஃப்டாக வாங்கித்தரேன் வைஷ்ணவி. இல்லை சார், நான் தான் சொன்னேனே, எனக்கு பிறந்த நாளே தெரியாது, அப்புறம் கிஃப்ட் எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. அப்படியெல்லாம் இல்லை. நீ இந்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கிற, உன்னோட சந்தோஷத்துக்கு நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். நிச்சயமாக உனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு நான் தருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் பாலா.